ஓம் ஞான மூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் ஒருவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை யோகமான குழந்தையாக பிறக்க நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடுகள் என்ன? ஏற்கனவே குழந்தை பிறந்து நம்மளுக்கு இருக்குது. இந்த குழந்தைகளும் யோகமான குழந்தைகளாக வளர்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத, தெய்வ வழிபாடு என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். இந்த வழிபாடு முறைகளை சரியாக கையில் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை யோகமான குழந்தையாக பிறக்கும். அதே சமயத்தில் ஏற்கனவே குழந்தை பிறந்து அந்த குழந்தையால் நீங்கள் அவதிப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் கூட உங்களுக்கு இந்த பரிகாரங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சுகமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு உண்டான சூழலை கண்டிப்பாக உருவாக்கும். பொதுவாகவே எல்லாருடைய தாய் தப்பு மனசுலேயே பார்த்திங்கன்னா, நம்ம குழந்தை நல்ல குழந்தையாக பிறக்கணும், சுகமான குழந்தையாக இருக்கணும், குழந்தை பிறந்த பிறகு குடும்பம் வளரணும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி அந்த குழந்தைகள் இருக்கணும், நல்லா படிக்கணும், படிக்க வச்சு பிற்காலத்தில் பெரிய லெவலில் பெரிய 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 லெவலில் பிள்ளைகள் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லா தாய் தப்பனுக்கும் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அப்படி அமைதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே போன ஜென்மத்தில் நம்ம விட்டுட்டு வந்த பூர்வ புண்ணிய அமைப்பின்படி தான் நம்மளுக்கு எல்லாமே குழந்தையாகவே, நல்ல குழந்தையா கெட்ட குழந்தையா பிரச்சனைக்குரிய குழந்தையா அப்படிங்கிறத அந்த இறைவன் நமக்கு தீர்மானிக்கிறான். அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வலுவாக யோகமாக, ஸ்தானாதிபதி வலுவாக யோகமான இடங்களில் இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தையும் மிகப்பெரிய யோகத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை அள்ளி கொடுக்கும். சில பேர் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சில குழந்தைகள் பிறந்த உடனே பார்த்திங்கன்னா டாட்டாப்புல லெவலில் திடீர்னு ஒரு அசுர வளர்ச்சியை நோக்கி நகரும். ஏன்னா அந்த குழந்தை போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச பூர்வ புண்ணிய அமைப்புப்படி உங்களுக்கு யோகமான ஒரு அமைப்பை இந்த ஜென்மத்தில் கொடுக்குதுன்னு அர்த்தம். சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா பிறந்த உடனே பார்த்திங்கன்னா தாய் தப்பனுக்கு மிகப்பெரிய கடனை உருவாக்கும், மிகப்பெரிய இழப்புகளை உருவாக்கும், குடும்பத்துக்குள்ள கசப்புகளை உருவாக்கும், குடும்பத்தை பிரிக்கும், சொத்து சோகம் சார்ந்த விஷயத்தெல்லாம் இழக்கிறதுக்கு உண்டான சூழலையும் உருவாக்கும். இது அந்த குழந்தை மேல் தப்பு இல்லை, உங்களுடைய போன ஜென்ம பூர்வ புண்ணிய அமைப்பு. நீங்கள் போன ஜென்மத்தில் விட்டுட்டு வந்த புண்ணிய கணக்கு, அவ்வளோதான் அர்த்தம். அதுக்காக நீங்கள் குழந்தைய குறை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, சரிங்களா? உங்களை தான் நீங்கள் குறை சொல்லிக்கணும். நீங்கள் தான் போன ஜென்மத்தில் சரியான முறையில் நீங்கள் புண்ணியங்களை சேர்த்து வைக்கலன்னு அர்த்தம். சரி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைக்கு நம்ம யோகமான குழந்தையாக வரணும்னா அந்த குழந்தைக்கு உண்டான தெய்வ வழிபாடுகள் என்ன? பொதுவாக பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு உண்டான காரகன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான். அந்த குரு பகவானை வச்சு தான் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு வரக்கூடிய குழந்தைகள் அப்படிங்கிறது யோகமான குழந்தையா, நோய் நொடி இல்லாத குழந்தையா, அல்லது கடனோட உள்ள குழந்தையா, குழந்தை பிறந்தவர் நீங்கள் கஷ்டப்படணுமா நஷ்டப்படணுமா யோகத்தை அனுபவிக்கணுமா அப்படிங்கிறத குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அதை வச்சு நம்ம தெளிவாக எடுத்துக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக அவர் எந்த ஸ்தானத்தில் போய் இருந்தாலும் ஒரு குழந்தை பிறந்த உடனே உங்களுக்கு கடன் உருவாகும். அதே சமயத்தில் சில தாய் தகப்பனுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சில அமைப்பில் பார்த்திங்கன்னா கடன் உருவாகும், கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். சில நேரங்களில் அந்த குழந்தைகள் ஹாஸ்பிட்டலில் பிறக்கும் போதே டாக்டர்ஸை அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி பயங்காட்டி பிறக்கிற மாதிரி ஒரு நோயின் தன்மையில் பிறக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குவான். அந்த கிரகங்கள் உருவாக்கும். ஏன்னா குரு பகவான், அதே குரு பகவான் 8ஆம் அதிபதியாக உங்கள் ராசி இலக்கணத்திற்கு அவர் 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்திருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தொழிலில் ஒரு பெரும் கடன் பெரும் இழப்பு அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 8இல் இருக்கக்கூடிய கிரகம், 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியான கிரகம் உங்களுடைய குடும்ப 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு உண்டான குரு பகவான் வந்துட்டார் அப்படின்னா குழந்தை 2வது குழந்தை பிறக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கடன் வரும். அந்த நேரங்களில் ஒரு அஷ்டம சனியோ 7 சனியோ உள்ளே இருந்துச்சு அப்படின்னா சொல்ல வேண்டியதே கிடையாது. மிகப்பெரிய போராட்டத்தை நீங்கள் சந்திக்கிறதுக்கு உண்டான சூழலை கண்டிப்பாக அந்த குழந்தை பிறந்த பிறகு உங்களுக்கு உருவாக்கும். சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி இலக்கணத்திற்கு குரு பகவான் 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அவர் அதிபதியாக வந்திருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கிற நேரங்களில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய, உங்கள் வம்சத்தில் இருக்கக்கூடிய, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உயிர், ஜீவன் என்று சொல்லக்கூடிய ஒரு உயிர், அது வயசானவங்களா குழந்தைகளா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். இந்த மாதிரி உறவுகளுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கர்மம் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பையும் கொடுக்கும்.
அதே சமயத்தில் அந்த குரு பாதகாதிபதி மாரகாதிபதி சம்பந்தப்பட்ட அமைப்பில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறார் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்கள் ஜாதகத்தில் இப்போ நான் குரு பகவானை மட்டும்தான் சொல்கிறேன். இன்னும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திர ஸ்தானத்துக்கு நான் இன்னும் வரல. சரிங்களா? குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் வந்து 6, 8 பாதகம் மாரகம் கர்மஸ்தானம் அதிபதி பார்வை சேர்க்கை தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னா மேற்படி நான் சொன்ன அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க குடும்பத்துக்குள்ளே குழந்தை பிறக்கிற நேரங்களில் கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து லைட்டாவது தொட்டு உரசிட்டு தான் போகும். சரி, இது மட்டும்தான் முடிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது பொதுவாக குரு பகவான் குழந்தைக்கு உண்டான காரகனாக வர்றதுனால குழந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு மழலை செல்வம் உங்கள் குடும்பத்தில் வந்து உங்களுக்கு குழந்தையாக உங்கள் மடியில் பேரனாகவோ பேத்தியாகவோ மகனாகவோ தவழும் பொழுது குடும்பத்துக்குள்ளே இந்த மாதிரி சலசலப்புகள் கண்டிப்பாக வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தையை கொடுக்கறதுக்கு உண்டான ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி 5ஆம் அதிபதி. அவரே வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அது எந்த கிரகமாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டு, சரிங்களா? அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானாதிபதி யோகமான நிலையில் இருந்துட்டார் அப்படின்னா சொல்ல வேண்டியதே கிடையாது. யோகமான குழந்தைகள், அதாவது உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு முழுமையாக யோகத்தை கொடுக்கக்கூடிய ராஜ யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் பார்வை சேர்க்கையில் இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கோ லக்கணத்திற்கோ 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கும். அதே சமயத்தில் உங்கள் ராசி லக்கணத்திற்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானாதிபதி இருப்பார்ல. 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து ஸ்தானாதிபதி வந்து உங்களுக்கு குழந்தைய முழுமையாக கொடுக்கறதுக்கு உண்டான ஸ்தானாதிபதி. அவர் தான் கொடுத்தே ஆகணும். அந்த கிரகம் 5ஆம் அதிபதியோடு 9ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி இப்படி யோகமான கிரகங்கள் லாபாதிபதி இது மாதிரி யோகமான கிரகங்கள் பார்வை சேர்க்கையில் இருக்குதுன்னா உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை தான் யோகமான குழந்தை. குழந்தை பிறந்தவனை வீடு கட்டினேன், குழந்தை பிறந்தவனை கார் வாங்கினேன், குழந்தை பிறந்த சொத்து சுகங்கள் நிறைய வாங்கி குமிச்சோம், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் லாபங்கள் பட்டையை கிளப்புன்னு சொல்கிறீங்கல்ல, இதெல்லாம் வந்து உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தோடு அந்த கிரகத்தோடு உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு முழுமையான ராஜ யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் சேர்ந்து இருக்கும் பொழுது அது சுப கிரகமாக இருந்தால் அந்த குழந்தை பிறந்த உடனே வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த ராஜ யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் சனி செவ்வாய் போன்ற பாவ கிரகங்களாக வந்தால் ஆரம்ப நிலையில் ஒரு சில போராட்டங்களை கொடுத்து போக போக குழந்தைகள் வளர வளர அசுர வளர்ச்சியை கொடுக்கும். இது அடியேன் கண்ட உண்மை. என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம். ஏன்னா என் அன்னையே என குரு, சரிங்களா? சரி, இதே 5ஆம் இடத்துல 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு உண்டான ஸ்தானத்தில் 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதியோடு அல்லது 5ஆம் இடத்தோடு பாவக்கிரகங்கள் 6, 8 அதிபதிகள் மாரகாதிபதி பாதகாதிபதி இது போன்ற ஸ்தானாதிபதி தொடர்பு பார்வை சேர்க்கை வந்துட்டுன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுலே பிரச்சனை இருக்கும். குழந்தையை பிறக்கிறதுலையும் பிரச்சனை, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பிரச்சனை, குழந்தை எப்போ வயிற்றில் உருவாகுதோ அந்த காலகட்டத்தில் இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாது. குழந்தை பிறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம் சந்திக்கிறதுக்கு உண்டான சூழலை இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு உருவாக்கும். பொதுவாக இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுனாலே உங்களுக்கு குழந்தை தணிக்கிறது, குழந்தை உங்களுக்கு கருவில் உருவாகிறதே மிகப்பெரிய காலதாமதத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். அதையும் தாண்டி உங்கள் ஜாதகத்தில் வந்து கோட்சார குரு வந்து 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுதும் கோட்சாரத்தில் வந்து 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை தொடர்பு வரும் பொழுதும் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும், சரிங்களா? ஆனால் உருவாகிற குழந்தை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அந்த கோட்சார கிரகங்கள் அந்த ஸ்தானங்களை பார்க்கும்போது குழந்தையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிரகங்கள் மாறி வந்துடும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். சரி, 5ஆம் இடத்துல வந்து இந்த மாதிரி அமைப்பு வந்துட்டு, சரிங்களா? அப்போ நம்ம என்ன செய்யலாம்? அப்படி இருக்கும்போது பொதுவாக நம்மளுக்கு வந்து பிறக்கக்கூடிய குழந்தை அப்படிங்கிறது எல்லாருக்கும் யோகமான குழந்தை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய போன ஜென்மத்திற்கு உண்டான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு உண்டான அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல வந்து என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்கள் உங்களுடைய குலதெய்வத்திற்கு உண்டான கடனை, குலதெய்வத்திற்கு உண்டான அந்த கர்ம கடனையோ குலதெய்வத்திற்கு உண்டான கடனையோ உங்களுக்கு அது வந்து சுட்டி காட்டி கொண்டே இருக்கும். அப்போது இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து குலதெய்வத்தின் மூலமாகவோ அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு
வழிபாட்டுக்கு நம்ம செய்யக்கூடிய அமைப்பின் மூலமாகவோ நம்ம எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம 2 ஆப்ஷன் கொடுத்துருக்குது. ஒன்று, உன்னுடைய பிரச்சனைகளையும் உன்னுடைய நெருக்கடிகளையும் உன்னுடைய கடன்களையும் உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் குலதெய்வத்தின் மூலமாகவோ அல்லது இஷ்ட தெய்வத்தின் மூலமாகவோ உன்னுடைய பிரச்சனையை நம்ம சரி செய்ய முடியும். அப்படிங்கிறதான் நம்மளுடைய பிறப்பின் அமைப்பு. சரிங்களா? இதை தாண்டி நம்ம ஒரு விஷயம் செய்ய முடியாது. அப்போது 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் வந்து ஒருத்தருக்கு வந்து வலுவாக இருக்குது அப்படின்னா அருமையான குழந்தைகள், அருமையான பேர குழந்தைகள், இப்படி வம்சம் விருத்தியாகிட்டே இருக்கும். ஆல்ரெடி 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானாதிபதியும் கெட்டு அந்த ஸ்தானத்தோடு பாவ கிரக சேர்க்கைகள் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகுன்னா பிறக்கக்கூடிய குழந்தை அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான குழந்தையாக நம்மளுக்கு பிறக்காது. குழந்தை பிறந்ததுக்கு பிறகு குடும்பம் பெறுகிறது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கடன் வாங்குறது, குழந்தையே நோயில் பிறக்கிறது, நோய்க்காக போராடுறது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வளர 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 அந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக இல்லாமல் பிரச்சனைகளையும் வம்பு வழக்களையும் தேடி வாங்கிட்டு வர குழந்தையாக நம்மளுக்கு அமைஞ்சிடக்கூடாதுல்ல. அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி யாருன்னு பாருங்கள். அந்த ஸ்தானாதிபதிக்கு உண்டான கிரகம் என்ன கிரகமாக வருதோ அந்த தெய்வத்தை கெட்டியாக பிடிங்க. அதே சமயத்தில் அந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய, சரிங்களா, 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன கிரகமாக வருதோ அந்த கிரகம் 6ஆம் அதிபதியாக இருந்தால் அந்த கிரகம் வந்து என்ன தெய்வத்தை சுட்டி காட்டுதோ அந்த தெய்வத்திற்கு போய் உங்களுடைய கடனை செலுத்தலாம். 10ஆம் அதிபதியாக இருந்தால் மொட்டை போடலாம், ஏன்னா கர்மஸ்தான அதிபதி. சனி பகவானாக இருந்தால் மொட்டை போடுறது, செவ்வாயாக இருந்தால் அந்த கோவில் ஆயுதம் வாங்கி வைக்கிறது. இப்படி அந்த 5ஆம் இடத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன கிரகங்களோ அந்த கிரகத்துக்கு உண்டான தெய்வங்கள் இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன தெய்வமாக வருதோ அந்த தெய்வத்தையும் கெட்டியாக பிடிக்கலாம். அந்த தெய்வத்தையும் நீங்கள் குலதெய்வமாக நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதையும் தாண்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக குலதெய்வ வழிபாடை நீங்கள் சரியாக எடுத்தால் தான் உங்கள் குழந்தைகள் அப்படிங்கிறது உங்கள் வம்சம் விருத்தி ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள். சொல்லுவாங்கள்ல, இவனை பார்த்தா தாத்தா சாயல் அப்படியே இருக்கிறான், இவங்க தாத்தா என்ன சேட்டை பண்ணாரோ அதே சேட்டையை இவன் அப்படியே பண்ணுறான், தாத்தாவை உரித்து வச்ச மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா போன ஜென்மத்தில் 2 ஜென்மத்துக்கு முன்னால் நம்ம தாத்தா பாட்டி இறந்து போன தாத்தா பாட்டிகள் வந்து மறு ஜென்மம் எடுத்து உங்களுக்கு குழந்தையாகவோ மகனாவோ அல்லது பேரம்பேத்திகளாகவோ அவங்க உருவெடுத்து வருவாங்க. அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம், என்னுடைய அறிவு கெட்டின விஷயத்தை நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் வந்து 5ஆம் அதிபதி மூலமாக 5ஆம் இடம் சொல்லக்கூடிய குலதெய்வம் மூலமாக நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு வரக்கூடிய எப்பேற்பட்ட நெருக்கடிகளை நீங்கள் சரி பண்ணிடலாம். கடனில் இருக்கா, குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கலாம். நோயில் இருக்கா, குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து பட்டம், பதவி, வேலை வாய்ப்பு, அதிர்ஷ்டமான வாழ்க்கைகள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிங்க. ஏன்னா 5ஆம் இடம் தான் குலதெய்வம். ஏன்னா 5ஆம் இடம் வலுவாக இருந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு மன வாழ்க்கை அப்படிங்கிறது தோல்வியாகாது, சத்தியமாக தோல்வியாகாது. ஏன்னா உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா திருமண ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு லாபஸ்தானமாக வேலை செய்யக்கூடியது 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, நல்லா புரிஞ்சுங்க, 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் குழந்தைகளுக்கு அது லாபமாக வேலை செய்யும். அப்போ 5ஆம் இடம் ஒருத்தருக்கு வலுவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை யோகமான குழந்தை ஆல்ரெடி அதுவாகவே உருவாகி வந்துடும், இந்த பிரபஞ்சம் தடுக்காது. அப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த வழிபாடு முறை அப்படிங்கிறத நம்ம அன்னாடு எடுக்கிறதா இல்லை 2 தடவை எடுத்தால் போதுமா 3 தடவை எடுத்தால் போதுமான்னு யோசிக்கக்கூடாது. உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குது பட்சத்தில், இந்த ஜனன கால ஜாதகத்தில் தான் இந்த அமைப்பு இருக்குது. அப்போது உங்களுடைய ஆயுள் காலம் முடியும் வரை நீங்கள் குலதெய்வத்திற்கு செய்யக்கூடிய கடனை, இந்த கிரகங்கள் என்ன கடனை சுட்டி காட்டுதோ, இந்த குலதெய்வங்கள் அந்த குலதெய்வம் கோயிலில் போய் இந்த கிரகங்கள் என்ன செய்ய சொல்லி உங்களை தூண்டுதோ அதை நீ செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டும். அப்போ தான் குழந்தைகளுக்கு லைஃப் லாங் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். 2 வருஷம் போனேன், மொட்டை போட்டேன், 2 வருஷம் போனேன், கிடா வெட்டினேன், 2 வருஷம் கோழி அறுத்து சாமி கும்பிட்டோம், பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோம், அபிஷேகம் பண்ணோம், அதான் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கும்பிட்ட காலங்களில் அந்த கிரகங்கள் தோஷத்தை வெளிப்படுத்தாது. கும்பிடாமல் விட்ட காலங்களில் கிரகங்கள் தோஷத்தையும் பிரச்சனையும் வெளிப்படுத்தும். அப்போது உங்களுடைய குழந்தைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே குழந்தைகளுக்கு இப்போது பிறப்பு அமைப்பு எடுத்து பாருங்கள், எல்லாருமே வந்து குழந்தைகளுக்காக தான் வாழ்கிறோம். குழந்தைகள் நல்லா படிக்கணும், பெரிய லக்ஸரியான ஒரு வாழ்க்கையில் இருக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும் ஆசைப்படுறது எல்லாமே குழந்தைகளுக்காக தான், நம்மளுக்காக கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்ல வாழ்க்கை வாழணும், நல்ல சிறப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம் பார்த்தீங்களா.
இந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு உண்டான ஸ்தானமே 5ஆம் இடம் தான். ஏன்னா 5ஆம் இடங்கிறது ஆள் மனசு. 5ஆம் இடங்கிறது உங்கள் மனசில் உதிக்கக்கூடிய ஆள் மனசில் உதிக்கக்கூடிய விஷயத்த சுட்டி காட்டுறதுக்கு உண்டான இடம் 5ஆம் இடம். அதுவே உங்கள் குழந்தைகளுக்கு உண்டான இடம். அதுவே உங்களுடைய குல தெய்வத்திற்கு உண்டான இடம். அந்த ஸ்தானத்தில் 6ஆம் அதிபதி இருந்தால் உங்கள் குழந்தை கடன் இல்லாத, நோய் இல்லாத, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். அப்படிங்கும்போது நீங்கள் அந்த குலதெய்வத்திற்கு உங்கள் கடனை செலுத்துங்கள். அந்த குழந்தை 6ஆம் இடங்கிறது வேலை வாய்ப்பு. நல்ல வேலையில் இருக்கிறதுக்கு உண்டான சூழலையும், அந்த குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையும் அந்த இறைவன் கண்டிப்பாக அருளுவான். அங்கே 8ஆம் அதிபதி இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அப்போ உங்கள் குழந்தை ஒரு காலகட்டத்தில் கடன் வாங்கி, பெரும் கடன் வாங்கி கஷ்டப்பட போகுது, நஷ்டப்பட போகுதுன்னு அர்த்தம். அப்போது உங்கள் குழந்தைய பெரும் கடனில் நீங்கள் தள்ளுறதை விட அந்த குலதெய்வத்திற்கு உண்டான கடனை செலுத்துங்க. குழந்தைகளுக்கு பெரிய அதிர்ஷ்டங்களும் தொழில் லாபங்களும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்தானத்தில் போய் 10ஆம் அதிபதி இருக்கிறார் அப்படின்னா உங்கள் குழந்தைகள் பிறக்கிற காலகட்டங்களில் உங்களுடைய குழந்தைகளுக்கு வம்சம் விருத்தியாகிற காலகட்டம். உங்களுக்கு குழந்தை பிறந்தாச்சு, குழந்தைன்னு ஒன்று பிறக்கும்ல, அந்த மாதிரி காலகட்டம் சரி குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத தொழில் போராட்டங்கள், தொழில் நஷ்டங்கள், உயிர் இழப்புகள் வராமல் இருக்கணும்னா குலதெய்வம் கோயிலில் மொட்டை போட்டுட்டே இருக்கணும். ஏன்னா கர்மஸ்தானாதிபதி குலதெய்வ ஸ்தானத்தோட தொடர்பில் இருக்கும்போது அங்கே குலதெய்வம் கோயிலில் மொட்டை போட்டுகிட்டே இருக்கணும். இப்படி உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களை குலதெய்வம் கோயிலில் செய்யுங்க. அது என்ன குலதெய்வம்? அங்கே குலதெய்வத்திற்கு உண்டான ஸ்தானத்தில் 9ஆம் அதிபதி பார்வை சேர்க்கை இருந்தால் அப்பாவளி குலதெய்வம். பொதுவாகவே குலதெய்வம் அப்படின்னாலே அப்பாவளி குலதெய்வம் தான். அதில் 9ஆம் அதிபதி தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அப்பாவளி குலதெய்வத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும். கூடவே 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் அங்கே தொடர்பில் உள்ள வந்துட்டார் அப்படின்னா அம்மாவளி குலதெய்வத்தையும் சேர்த்து நீங்கள் கையில் பிடிக்கணும். எல்லாரும் ஒரு விஷயம் தப்பு பண்ணுறோம். தந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு உறவை நோக்கியே நம்ம நகர்றமே தவிர தாயின்னு சொல்லக்கூடிய ஒரு உறவு சம்மந்தப்பட்ட அந்த அவங்க தாய் குழந்தையாக இருக்கும்போது வழிபாடு செஞ்ச குலதெய்வம், தாய் என்று சொல்லக்கூடிய பாட்டி குலதெய்வமாக இருக்கும்போது வழிபாடு செஞ்ச அந்த தெய்வத்தெல்லாம் நம்ம விட்டுட்டு தந்தை வழி குலதெய்வத்தை மட்டுமே நோக்கி ஓடுறதுனால தான் சில குடும்பத்தில் குடும்பங்களில் அந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் புத்திர தோஷமாகவும், பிரச்சனையாகவும், கடனாகவும், மாரகமாகவும் செயல்படக்குண்டான சூழலை என் அன்னை எனக்கு உணர்த்திய விஷயம் இதுதான். 2 கண்கள், சரிங்களா, ஆண் பெண் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு 2 கண் இருக்குது. வலது கண்ணு பெருசா, இடது கிட்ட என்ன சொல்லுவீங்க? 2 கண்ணும் வேணும். அப்போ வலது கண் அப்படிங்கிறது உங்களுக்கும் யோகமான குழந்தை அப்படிங்கிறது பிறக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் ஆரம்ப நிலையிலே இப்போதில் இருந்தே நீங்கள் உங்கள் 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகத்திற்கு உண்டான பரிகாரத்தையும் குலதெய்வத்திற்கு உண்டான பரிகாரத்தையும் நீங்கள் போய் கரெக்டாக நீங்கள் வருஷந்தோறும் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை யோகமான குழந்தைகளாகவே பிறந்தே தீரும். இது சத்தியமான உண்மை. சில பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய அமைப்பில் இருக்குதுன்னா குழந்தை பாக்கியமே தள்ளி போயிட்டு இருக்கும். குழந்தை 2 மாதம் நிற்கும், 3 மாதம் நிற்கும், அப்போ அபாசனம் ஆகும். இப்படி இந்த 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி தொடர்பு உள்ளே வந்துட்டு அப்படின்னாலே குழந்தை கருவில் கலைஞ்சிக்கிட்டே இருக்கும். மாரகாபி சம்மந்தப்பட்டாலும் அப்படி தான், குழந்தை கரு கலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களாம் நீங்கள் போய் குலதெய்வம் கோயிலில் போய் உங்கள் வழிபாடு முறைகளை உங்களுடைய கடனை நீங்கள் ரெகுலராக செலுத்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கும் குழந்தை அப்படிங்கிறது யோகமான குழந்தையாக பிறக்கிறதுக்கு அந்த குலதெய்வமே அனுக்கிரகம் பண்ணும். உங்களுடைய முன்னோர்களே உங்களுக்கு குழந்தையாக பிறப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம், சரிங்களா. குழந்தை நல்ல குழந்தையாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல குழந்தையாக, பிரச்சனைக்குரிய குழந்தை இல்லாமல் யோகமான குழந்தையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. ஆனால் எல்லா ஜாதகத்துலேயும் ஆண்டவன் என்ன தான் நல்ல குழந்தைய கொடுத்தாலும் சரி அங்கே ஒரு சின்ன மைனஸ் புள்ளி வச்சுருப்பான். அந்த புள்ளி என்னங்கிறத தெரிஞ்சு அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வம்சம் விருத்தியாகும். குழந்தைகளும் யோகமான குழந்தைகளாக பிறக்கும். பிறக்கிற குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் தாய் தப்பனுக்கு வளர்ச்சியாக இருக்கும். தாய் தப்பனை பிரிக்காது, குடும்பத்தை பிரிக்காது. நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை. இது எல்லாமே கண்டிப்பாக அந்த இறைவன் உங்களுக்கு கண்டிப்பாக அருளுவான். ஆனால் அது என்ன கடன்? அந்த 5ஆம் அதிபதியோடு என்ன கடன் சேர்ந்துருக்குது? உங்கள் ஜாதகத்தில் குரு பகவானோடு, உங்கள் ஜாதக குரு கண்டிப்பாக முக்கியம். இதில் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவானோடு என்னென்ன கிரகங்கள் சேர்ந்து இருக்குது, உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு 5ஆம் அதிபதி, ராசிக்கு 5ஆம் அதிபதி, லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி ரெண்டையும் கணக்கெடுங்க. இந்த கிரகங்களோடு என்னென்ன கிரகங்கள் சேர்க்கை பார்வையில் இருக்குதோ இது எல்லாமே உங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான கடனையும் பிரச்சனையையும் நோயையும் தீர்க்க ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லா விஷயத்தையும் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சு குலதெய்வத்தின் மூலமாக உங்களுடைய வம்ச விருத்தியை நீங்கள் தேடிக்கொள்ளலாம்.
குலதெய்வமே தெரியல, வேறு வழியே இல்லை, வேறு என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வத்திற்கு குழந்தை என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறது 9ஆம் இடம். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள தெய்வங்கள் சரிங்களா. குலதெய்வங்கிறது 5ஆம் இடம். 5ஆம் இடங்கிறது உங்கள் குலதெய்வம். அதற்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது, அதாவது குலதெய்வத்திற்கு குழந்தை அப்படிங்கிறது 9ஆம் இடம். அந்த குலதெய்வத்திற்கு குழந்தை என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எண்ணற்ற தெய்வங்கள் இருக்குல்ல, அதில் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு தெய்வம் இருக்கும்ல, அந்த கோவிலில் போய் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், என்னென்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இதெல்லாம் போய் அங்கே போய் செய்யுங்க. கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல குழந்தைகளையும் கொடுக்கும், குழந்தை பிறந்த பிறகு நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும். உங்களுடைய உடல் மனம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். முதல்ல உங்கள் குழந்தை நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்குது, நோய் இல்லாத, கடன் இல்லாத, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை நல்ல சந்தோஷமாக இருக்குது, குடும்பம் அமைதியாக போகுதுன்னா இந்த ஒன்று தாங்க நம்மளுக்கு வேணும். வேறு எதுவுமே தேவையில்லை. ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் காசு, பணம், பொருளாதாரம், குழந்தை இல்லை சரியான ஒரு வாழ்க்கை எல்லாத்தையும் கொடுத்து அந்த குழந்தை ஏதோ ஒரு வழியில் கஷ்டப்படுறது நம்ம மனசு நம்மளுக்கு சங்கடமாக இருக்கும்ல. அப்படி உங்களுக்கு யோகமான குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த பரிகாரம் சப்போர்ட் பண்ணும். நான் சொல்கிற இந்த பரிகாரம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள், 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதியோடு சேர்ந்த கிரகங்கள், குரு பகவானோடு சேர்ந்த கிரகங்கள், குரு, இதெல்லாம் சேர்த்து வச்சு இன்றைக்கி கரெக்டாக பரிகாரம் குலதெய்வம் கோயிலில் போய் எடுத்து அந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை நீங்கள் பிரச்சனையில் இருக்கக்கூடிய அனைத்துமே நீங்கள் நிவர்த்தி செய்ய உங்கள் குழந்தைகள் வாழும், குழந்தைகள் வம்சம் விருத்தியாகும், குழந்தைகள் நோய் இல்லாத, கடன் இல்லாத, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழும். இதுதான் நீங்கள் தாய் தகப்பனாக இருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியமே இதுதான் உங்களுக்கு சந்தோஷம். இதை தாண்டி வேறு என்ன சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிட போகுது? குழந்தைகள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது பல கோடி ரூபா சொத்து இருந்து என்ன பயன்? குழந்தைகள் நஷ்டப்பட்டு இருக்கும்போது உங்கள் கையில் லட்சக்கணக்கில் காசு இருக்குது, அந்த குழந்தையை கொடுத்து ஒரு கஷ்டத்தை நிவர்த்தி பண்ண முடியலை அப்படின்னா அது ஒரு வாழ்க்கையே அல்ல. சரிங்களா. எல்லோருடைய வாழ்க்கையுமே குழந்தை சார்ந்து தான் இருக்கும், பிள்ளைகளை சார்ந்து தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிள்ளைகளுக்காக தான் நம்ம வாழ்கிறோம். அந்த பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி உங்கள் குழந்தைகள் ஸ்தானத்தில் என்ன அமைப்பு இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சு அதை அப்படியே அதுக்குண்டான கடனை கரெக்டாக செலுத்திக்கிட்டே இருங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் உங்கள் குழந்தை வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் விடுறதுக்கு உண்டான சூழலை உருவாக்கும். ஒரு குழந்தை ஒரு மேடையில் நின்று நீங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு என் தாய் தந்தை தான் காரணம், நான் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு என் தாய் தகப்பன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு தாய் தந்தை கண்ணில் தன்னை அறியாமல் கண்ணீர் வரும் பாருங்க, ஆனந்த கண்ணீர். அது தாங்க வேணும், வேறு என்னத்தை கொடுத்துட போகிறது இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு. சரிங்களா. அப்படியோ ஒரு குழந்தை வேணும், குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்கள் ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சி பக்கத்தில் இருக்க ஜோதிடத்தை கொடுத்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறக்குண்டான தோஷத்தையும் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்கள் அமைச்சு கொடுங்க. குழந்தை இல்லாதவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்களுக்கு ஒரு அருமையான யோகமான குழந்தையை நீங்கள் இறைவன்கிட்ட வாங்கிக்கோங்க. சரிங்களா. இது போல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனல் நிறையா கொடுத்துருக்குறேன். சேனல் நேம் ஸ்ரீ முத்தாரம்மன் அனுபவம் அருள்வாக்கு ஜோதிடம். இந்த சேனலை தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் பார்த்து பயன்பெறுங்கள். எல்லோருக்கும் என் அன்னை முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.